அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசினருக்கு ராசியில் சனி வக்கிரம், 5ஆம் இடத்தில் குரு வக்கிரம். இதுவரை 4இல் சஞ்சரித்த குரு 5ஆம் இடத்தில் சாதகமாக இருக்கிறார். 6ஆம் இடத்தில் கேது சாதகமாக இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சுக்கிரன், அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், 9இல் புதன், சந்திரன் இருக்கின்றனர். ராசியாதிபதி குரு பகவான் தற்போது அதிசாரமாக 5இல் இருப்பதும் 7இல் சுக்கிரன், 9இல் புதன் இருப்பதும் நல்ல அமைப்பு. 7 சனியாக இருந்தால் கூட தற்சமயம் மன மகிழ்ச்சி கொள்வீர், மனசு சந்தோஷப்படும். தங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்காலிகமாக விலகும். 8இல் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வரும் 27ஆம் தேதி முதல் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டால் ஒரு சில விதமான வளமான பலன்களை அடையலாம். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். வார்த்தைகளில் கவனம் வேண்டும். பேசும்போது யோசித்து பேசுதல் வேண்டும். கடந்த கால நெருக்கடிகள் சற்று குறையும். படிப்படியான வளர்ச்சிகள் அடையக்கூடிய நேரம் இது. மாணவ மாணவர்கள் தற்சமயம் படிப்பு சம்பந்தமான கிரகம் புதன் சாதகமாக இருப்பதால் படிப்பில் சிறப்பாக செயல்படுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். பரிசு பாராட்டுகளை பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். 2இல் உள்ள செவ்வாய் குரு பார்வை பெற்று தனது சொந்த ராசியில் ஆட்சி பெறுகிறார். 8ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. ராசிநாதன் 5இல் இருந்து தங்களுடைய ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக குரு மீன ராசியை பார்க்கிறார். பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்த தாங்கள் தற்சமயம் மன மகிழ்ச்சி கொள்ளலாம், சந்தோஷம் பெறலாம். சற்று சிரம பரிகாரம் கிடைக்கும். 6இல் உள்ள கேது உங்களுடைய துயரங்களை போக்கி நன்மைகளை அதிகரிப்பார். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சக ஊழியர்களுடைய ஆதரவும் தங்களுக்கு கிடைக்கும். வெகு காலமாக பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும். தடைபட்ட சுபகாரியங்கள் நல்ல விதமாக அமையும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். சிலருக்கு புத்திரபாகியம் உண்டாகும். அஷ்டமத்தில் சூரியன் புதன் இணைந்திருக்கிறார்கள். அதோடு ராசிக்கு விரயத்தில் ராகு பகவான் இருப்பது சில நேரங்களில் சாதகமான அமைப்பல்ல. தேவையில்லாத அகலக்கால் வைக்குதல் கூடாது. தொழிலில் அதிக முதலீடுகள் வேண்டாம். பேராசையால் நம்பகத்தன்மை இல்லாத விஷயத்தில் முதலீடு செய்பவர்கள் பாதிக்கப்படுவர். எதையும் அளவோடு எதிர்பார்த்தல் வேண்டும். விரயத்தில் ராகு இருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மற்றபடி கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபா கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.